ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. உலக பொருளாதார வரலாற்றுல இதுவரை கண்டிராத ஒரு அதிரடியான மாற்றமாதான் ஜனவரி 29, 2026 அன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையில ஒரு பயங்கரமான பிளாஷ் கிராஷ் ஏற்பட்டுச்சு. நேற்று அமெரிக்க சந்தை தொடங்கிய சில நிமிடங்கள்லயே சுமார் 3.4 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலீட்டாளர்களோட சொத்துகள் கரைஞ்சு போயிடுச்சு. ரூபாய் 3,54,54,330 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அழிஞ்சு போயிருக்கு. புதிய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் கண்ணிமைக்கும் நேரத்துல அதல பாதாளத்துக்கு சரிஞ்சு வர்த்தக உலகத்தையே அதிர வச்சிருச்சு. அன்றைய வர்த்தகத்தின் தொடக்கத்துல அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் பதற்றம் மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு சரிஞ்சதுனால தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்தன. ஸ்பாட் கோல்ட் ஒரு அவுன்ஸ் 5594.82 டாலர் என்ற வரலாற்று உச்சத்தையும், வெள்ளி அவுன்ஸ் ஒன்றுக்கு 121.64 டாலர் என்ற விலையையும் எட்டியது. ஆனா இந்த மகிழ்ச்சி நீடிக்கல. இந்த திடீர் சரிவுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது, டெக் நிறுவனங்களோட சரிவு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஏஐ வருவாய் குறித்த ஏமாற்றத்தினால அந்த பங்குகள் 12% சரிஞ்சிருச்சு. இதனால ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட பெரிய நிறுவனங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியில லாபத்துல இருந்த பங்குகளையும் வித்து தீர்த்திருக்காங்க. இரண்டாவது, டாலரின் வீழ்ச்சி. இதன் காரணமா வீழ்ச்சியில இருந்த அமெரிக்க டாலர் குறியீடு DXY திடீர்னு 0.3% உயர்ந்தது. டாலர் மதிப்பு உயர்ந்ததுனால உலக சந்தையில தங்கம் வாங்குறது மற்ற நாடுகளுக்கு அதிக செலவா மாறுச்சு. மூணாவது, வெள்ளி விலை சரிவு. ஜனவரி மாதத்துல மட்டும் வெள்ளி விலை 60% உயர்ந்திருந்துச்சு. இது ஒரு பினான்ஸ் பபுள் என நிபுணர்கள் எச்சரித்த நிலையில லாப நோக்கம் கருதி முதலீட்டாளர்கள் வெள்ளியை விற்றதுனால அதன் விலை ஒரே நாள்ல 12% சரிஞ்சு 107 டாலரை எட்டுச்சு. தங்கம் ஒரே நாள்ல ஒரு அவுன்ஸுக்கு கிட்டத்தட்ட 5000 டாலர் சரிஞ்சதுனால பங்குச்சந்தையில பெரும் பதட்டம் நிலவுச்சு. வெறும் 30 நிமிஷங்கள்லயே கிரிப்டோ சந்தையின் மொத்த மதிப்பிற்கு இணையான தொகை காணாமல் போனதுனால சந்தையில ஏதோ சதி நடக்குது அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல புகார்கள் எழுந்து வருது. ஆனா நிபுணர்களோ சந்தையில் பணப்புழக்கம் குறைஞ்சதே இந்த திடீர் சரிவுக்கு காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய கடும் சரிவுக்கு பிறகு இன்னைக்கு, அதாவது ஜனவரி 30, 2026 ஆசிய மற்றும் ஐரோப்பிய சந்தைகள்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலையில சிறிய முன்னேற்றம் காணப்படுது. தங்கம் ஒரு அவுன்ஸ் 5447 டாலர் அப்படிங்கிற அளவுல வர்த்தகமாகி வருது. முதலீட்டாளர்கள் இப்போ 5100 டாலர் என்ற அளவை மிக முக்கியமான ஆதரவு புள்ளியா பாக்குறாங்க. சரிவிலிருந்து மீண்ட வெள்ளி தற்போது 118 டாலர் அப்படிங்கிற அளவுல இருக்கு. மீண்டும் 120 டாலரை தொடுவதுல பெரும் சவாலை எதிர்கொள்ளுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய மீட்பு மற்றும் ரூபாயோட மதிப்பு சரிவு காரணமா தங்கம் வெள்ளி விலைகள் மீண்டும் உயர தொடங்கி இருக்கு. சென்னை மற்றும் மும்பை போன்ற நகரங்கள்ல 10 கிராம் தங்கம் 1.78 லட்சம் முதல் 1.83 லட்சம் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. ஆச்சரியப்படும் விதமா சில நகரங்கள்ல வெள்ளி 1 கிலோ ரூபாய் 4 லட்சத்தை தாண்டி புதிய சாதனைய படைச்சிருக்கு. இந்த சரிவு இன்னும் முடிவுக்கு வரல அப்படிதான் தெரியுது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் அப்படியே இருந்தாலும் சந்தையில நிலவும் அதீத ஏற்ற இறக்கம் முதலீட்டாளர்களை கவலையில ஆழ்த்தி இருக்கு. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.